இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எப்படி ஒருத்தர் பறை வாசிக்கிறது? இந்த விரல்கள் சொன்னீங்க. ஒரு நின்றுட்டு வாசிக்கிறப்ப எப்படி அவங்க வாசிக்கணும்? ஆமாம், அதாவது இந்த குச்சி பேர் சுண்டு குச்சி. ரெண்டு விரல் பிடிச்சிக்கிறது, நடுவில் அடிக்கிறது, நடுவில் சுண்டு வருது. சுண்டி விடுறதுனால சுண்டு குச்சி. சில பேர் சிண்டு குச்சி சொல்றாங்க. சிண்டுன்றது சரியா, சுண்டுறது சரியா? சுண்டுதல் தான் கரெக்டானது. அதான் சுண்டு குச்சி. இது அடிக்குச்சி. இது எப்படி பிடிக்கிறது? இதை ஆள்காட்டி விரல் கோட்டு மேலே வச்சு, நடுவு விரல் கோட்டு மேலே வச்சு கிராஸ் பண்ணி பிடிக்கணும். இந்த நாளை வரல இப்படி பிடிச்சி இப்படி 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 ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இது ஈஸி, இது கஷ்டம். இழுத்து அடிக்கிறது இல்லை, எந்த இன்ஸ்பெக்ட்லையும் கிடையாது. இதுதான் இழுத்து அப்படி சொல்றது. ஒன்று சாய விடாமல் பிடிச்சிக்கிறது ஒன்று. ரெண்டாவது பெல்ட் உருவிடாமல் லைட்டாக அமி பிடிச்சிக்கணும். மூணாவது தான் குச்சி அடிக்கிறது. 3 வேலை இருக்குது ஒரு கை. இதுக்கு ஒரே வழி தான். தக்கு குத்தாக்க டீம் இந்த அளவுக்கு ஆர்வமாகவும் உங்களுடைய அந்த வேகம், துடிப்பு எல்லாமே இன்னைக்கு மிக உயர்ந்த ஒரு பத்மஸ்ரீ விருதையும் கொண்டு வந்து நாடு உங்களுக்கு கொடுத்துருக்கு, நம்முடைய நாடு. சின்ன வயசுல உங்களுக்கு இதே ஆர்வம் இருந்ததா? உங்களுக்கு வீட்டுல எப்படி அனுமதி கொடுத்தாங்களா? எதிர்ப்பு இருந்ததா? அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, அதாவது எங்க ஐயா தியேட்டர்ல அஜந்தா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கு மதுரையில. ஆமா, மதுரையில் அலங்காநல்லூர்ல தியேட்டருக்குள்ள டிக்கெட் கொடுக்குறப்ப இவங்க தான் வாசிப்பாங்க. ரெக்கார்டு போடுவாங்கல்ல, ரெக்கார்டுலாம் கிடையாது. அப்ப ரெக்கார்டு போட்டால் தான் டிக்கெட் கொடுக்க போறாங்க, வாங்கலாம் போடுவோம்ல, அதெல்லாம் கிடையாது. இவங்க தான் வாசிப்பாங்க. படபம் 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 பப்பா சைட்டு கையா அடிப்பார். அப்புறம் பேசுகிற மடிப்பாங்க. ஒருத்தர் மாமா ஐயாவுன்ற ஒரு பெரிய ஊசியர் ஐயாவு, அவர் தம் கடிப்பார். அவர் இப்போ கலைமாமணி பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு ஆள் தான் இருக்கார் எங்கள் ஐயா, ஒரு செட்டில் ஒரு ஆள் தான் இருக்கார். அப்படி வாசிக்கின்றவங்க. அப்போ அவர் சரியான ஒரு வருமானம் கிடையாது. வருமானம் லோடு மணி வேறு. அவர் விரை வெட்டுவார், வேக்காட்டு வேலை பார்த்தாரு, எல்லா வேலையும் பார்த்து எங்களை காப்பாற்றுறாரு. அப்படி இருக்கும்போது நான் 2வது ஆள். நான் எப்படி எனக்கு ஈர்ப்பு இருந்துச்சுன்னா, அலங்காநல்லூரில் 1 வருஷம் விட்டு 1 வருஷம் சாமி போடுவாங்க. சாமி சிலை செய்கிறதுக்கு வாசிப்பாங்க. எதுக்கு வாசிக்கிறாங்கன்னா, சாமி சிலை உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்கும் அருளியத்துறதுக்கும் அடிக்கிறாங்க, வாசிட்டு வருவாங்க. அப்போ ஊர் மக்களும் கூடி பார்ப்பாங்க. அப்போ நான் போய் பார்க்குறேன். பார்த்து எனக்கு இப்படியே பயங்கரமான ஆசை. இப்படியே அடிக்க விட்டு போகிறேன். எனக்கு பயமாக இருக்குது. அடிப்பாங்க பயந்துக்கிட்டே பார்க்குறேன். அப்படியே அடக்கிக்கிட்டு இருந்தவன் அப்படியே நான் இப்படியே அடக்கிட்டே இப்படியே இருந்து இப்படியே ஆடிட்டேன். கேட்க முடியலையே, அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படியே ஆடிட்டேன். இதை வாட்ச் பண்ணியிருக்காரு பாட்டியந்துக்காரங்க ஐயா, சேவகன் ஐயா. சேவகன் அவர் பேர், ஐயா பேர். அப்படியே பார்த்து அப்படிதான் எனக்கு கொடுத்த கட்டையை கொடுத்தாரு. கட்டைன்னு தான் சொல்லுவான். பெரும்பறை வாங்கி எடுத்து பறை எனக்கு மேலே உயரமாக இருக்குது. அந்த மாதிரி அடித்து 3 சாமி எடுத்து சொல்லி அடித்தோன்னா அவர் ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. இப்போ அழகாக அடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லா நிகழ்வுக்கும் கூட்டு போக ஆரம்பித்தார். கூட்டு போனோன்னா எங்கள் வீட்டில் எதிர்ப்பு. எங்கள் வீட்டில் பிடிக்கல. எங்கள் ஐயாவுக்கு பிடிக்கும். எங்கள் ஐயா வாட்சி கலைஞர் தானே. எங்கள் சொந்தக்கார பந்தங்கள்லாம் யாரும் மதிக்கலை. என்னடா இப்படி அடிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தபோது, இப்போ அடிக்கக்கூடாது, படிக்கணும்னு நான் சொல்லி கேட்பேன். ஆனால் இதுதான் எனக்கு கேட்கத்தான் செய்வேன். ஆனால் செய்கிறது பறைய தான் செய்வேன். அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டாக போயிருந்துச்சு. அப்புறம் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். போகிறது நான் 1ஆவில் 2 வருஷம் படிச்சிருக்கேன், 2ஆவில் 2 வருஷம் படிச்சிருக்கேன், 3ஆவில் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். 4ஆவில் தான் காணாமல் படித்து பழகிறேன். ஆமாம், அப்போ அதெல்லாம் பறையோட வாழ்வியெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது பல ஊர்களில் போய் எல்லாம் வாட்சிக்கிட்டு இருக்கு. கட்சி ஊர்வலம், சாமி முடி திருவிழாவெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு களத்தில் குளிக்கலாம் போவோம். அப்போ ஆற்றுல குளிக்க போவோம். களத்தில் குளிச்சுன்னா முங்கி அடியில் போய் ஏதாச்சும் எடுத்து வருவேன். அந்த மாதிரி தரைக்கு போகிறது. ஆற்றுல குளிக்கும் போது இங்கே முங்கி அங்கே போய் கையை காமிச்சு திருப்பி வரணும். அப்போ எனக்கு பட்ட பேர் நீர்மூழ்கி கப்பல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அப்போ இந்த மாதிரி போகிற ஆள். அப்படிங்கும்போது எல்லா பேரும் மீன் பிடிச்சலாம் தின்னுட்டு இருப்பாங்க. நான் என்ன செய்வேன், அரச மரத்தில் அலங்காநல்லூர் முனியாண்டி கோவிலில் அரச மரம் இருக்குது. அந்த மரத்தில் இருக்கிற குச்சியை பூரா போய்ட்டு போச்சுக்குவேன். போட்டு அடிக்கிறதுக்கு யானை மேலே உட்காந்துச்சு அடித்து உடஞ்சோன்னா வேறு குச்சி மாற்றுறது. அது மாதிரி எனக்கு கிண்டல் பண்ணாங்க. என்னடா இவன் கிரிக்கமே இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த கரும்பு தின்றா, மீன் தின்றா, தின்னுகளை வர்றேன், அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு இருக்குது அந்த கலை மேலே தான் ஆர்வம். என்றைக்கு இருந்தாலுமே அடிக்காமல் இருந்ததில்ல. 2வது பந்தல் போட்டுறக்கூடாது. பந்தல் ஒரு அடி அடிப்பேன். ரொம்ப கால் வலிச்சு தான் கால் இப்படி பிடிக்கிறேன், இப்படி அடிக்கிறது. அப்புறம் ஒவ்வொரு மூங்கில் ஒவ்வொரு சவுண்டு இருக்குது. அப்புறம் ஈபி போஸ்ட்டு அதில் அடித்த ஒரு மாதிரி இருக்குது. டெலிபோன் இதில் மரம் இருக்குல்ல, அதில் அடித்து அது ஒரு டைம் இருக்குது. இதனோட சவுண்டு இருக்குது, அருமையாக இருக்குது.
இவ்வளோ விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து அடிப்பேன். அது கேட்க முடியாது. வெளியே அடித்த ஒரு மாதிரி உள்ளே காதை வச்சு அடிச்சு அது ஒரு டைன் இருக்குது. டக்கு நக்குறது ஏதாச்சும் ஒரு அடி அடிச்சு பட்டு இருப்பேன். அவ்வளோ ஒரு இது. ஆனால் அவ்வளோ என்னை வந்து கிணத்துல குளிக்க போகும்போது தென்னை மரம் அது மாமரம் இருந்துச்சு. 4 மாமரம் குப்பு மோட்டர்னு சொல்லுவான். அங்கே மாங்காய் பிடிக்கிட்டாங்க நம்ம கூட வந்தவங்க. எனியை போய் சொல்லிட்டாங்க எங்கள் ஐயாட்ட. ஐயான்னு சொல்லுவான், அப்பான்னு சொல்ல மாட்டான். எனியை விரட்டி வந்துட்டாருங்க. வந்தால் அழகாக கல்லணை பக்கத்து ஊர் குண்டாமரனுக்கு ஓடி அங்கேருந்து கோட்டைமேடு ஊருக்கு போய் ஒரு கொடிக்கா தோப்பு, கொடிக்கா காடு வயக்காடு, அதுக்குள்ளே ஓடியாரு. ஒரு தோப்புக்குள்ளே போய் அங்கே வந்துட்டார். அங்கேருந்து போய் ஒரு ஆற்றுக்குள்ள ஆற்றுக்குள்ளே அவர் இருந்தவராருங்க. அங்கேருந்து வளர்ச்சின்ற ஊருக்கு போயாச்சு. 3 ஊருக்கு போயாச்சு. போய் அங்கே பெரிய ரவுண்டு. ஆனால் உள்ள வர முடியாது. இப்படி வந்தால் இப்படி வராது, இப்படி வந்தால் இப்படி வராது. அப்படியே குறித்து ஒரு தோப்புக்குள்ள ஓடிட்டேன். தோப்புக்குள்ளே ஓடினா ஒரு வீட்டுக்குள்ளே போய் அம்மா ஒழிஞ்சிக்கிட்டேன். அம்மா வராரு, எங்கள் ஐயா வராரு, தேடி வராரு, பிடிச்சி கொடுத்தாரு, அடிச்சு கொண்டு விடாருமா அப்படின்ட்டேன். சரி உட்காந்து கலந்து விட்டார். வந்துச்சு அம்மா. வந்தோடனே ஏம்மா உங்களுக்கு ஒரே பையன் வந்தானாம்மா? இல்லை எதுக்கியா திருடி விட்டாம்மா, கலாணி பையம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்துட்டு சரி வரலையே அப்படியே போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. போன ரொம்ப நன்றிம்மா சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். எங்கே போனேன், வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பள்ளிக்கிழமை போகலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எங்கள் ஐயா அடிப்பஞ்சு பயந்துக்கிட்டு அப்புறம் பள்ளிக்கிழமை போக யாரும் தெரியாமல் வீட்டு படுக்கிறேன். படுத்து எங்கள் அண்ணன் பேர் மனவரேன். மூங்கிக்கம்பையா தூங்கிட்டு இந்த மலையூர் மாவட்டத்தில் போர்வை இருக்குல்ல, அந்த போர்வை பற்றி படுத்திருக்கேன். ஒடிச்சாமல் நாயை அடிக்காமல் அடித்த உடனே திரும்பி கூட பார்க்கல, போர்வையோடு ஓடிட்டேன். ஓடி எங்கள் அம்மா பிறந்த ஊருக்கு போய் சொல்லிட்டு மட்டப்பாறை எங்கள் அம்மா பிறந்த ஊர். நான் அங்கே போகிறேன். யார்கிட்டையும் விசாரிக்குன்னு தெரியல, எனக்கு யாரும் தெரியாது. அப்போ உட்காந்து போய் எங்கள் மாமா மையன் வராரு, முனிச்சாமி ஒருத்தர். பாட்டா மாப்பிள்ளை என்ன இங்கே வந்திருக்கேன்னு. மச்சான் இங்கே தான் மச்சான் வந்தேன், மாமாட்ட வரணும், மாமாட்ட நம்ம எடுத்து வரணும்னு சொல்லணும். கூட்டு போயிட்டார். கூட்டு போனால் மறுநாள் ஒரு அடி சத்தம் இருக்குது, பறைச்சத்தம் இருக்குது. பார்த்தா அங்கே ஒரு 3 அடி தான் சந்து. அதுக்குள்ளே ஆடுறாங்க. என்னடா நம்மளுக்கு ஆடுறதுக்கு இடம் பார்த்தா இவ்வளோ பேர் இடம் வேணும், இதுக்குள்ளே 3 அடிக்குள்ளே எப்படி ஆடுறான்னு பார்த்தேன். அப்போ செல்வராஜ் மாமா பயங்கரமாக பறைய வாசிப்பார். 3 அடிக்குள்ளே ஆடுறது அப்போ அந்த இடத்தை பயன்படுத்துவது எப்படி அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பழைய அடி, அது பழைய அடி ஒரு 8 வருஷம் ஆடுறாங்க. அந்த அடியில் கற்றுக்கிட்டேன். அப்புறம் அங்கே இருக்கும்போது மாரியப்பன் தாத்தான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பயங்கரமாக பறைய வாசிப்பார், சைட்டம் அடிப்பார். அப்புறம் ராசமணி அப்பா அவங்க நிகழ்ச்சிகளுக்கு போகிற வர இருக்காங்க. அப்போ ஒரு இறப்பு, இந்த சாவு அங்கே குறித்திருந்த ஊர் இடையில வையாத்து இருக்குது. நான் ஆள் வளர்த்தில்ல, என்னை தாத்தா தூக்கி கொண்டு வராரு. கொண்டு போய் அடித்து முடிச்சு இப்படி வந்து இறக்குறாரு. இப்படி 2-3 நாள் போகும்போது என்னடா ஏழை எங்கடான்னு கேட்டிருக்காரு மச்சான்ட. கொட்டுக்கு போயிருக்குப்பா, கொட்டுக்கு போயிருக்காய் அப்படியா, அங்கே வரட்டு வகைன்னு சொல்லிட்டு வைதார். ஏன்னா எனக்கு கேரளப்பத்தியான்னு சொல்லிட்டு அசியப்பத்தின்னு சொல்லி வந்தார். சரி மாமான்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ ஊரில் விட்டு வந்துட்டாங்க. ஊரில் விட்டு வந்தாங்கன்னா அப்படியே என்ன செஞ்சேன், சைக்கிள் கடையில் சேர்த்து விட்டாங்க. கேடிஆர் சைக்கிள் கடை. அவர் பேர் ஷேக் அப்துல்லா. அவர் பாய் அண்ணன். 2 ரூபா சம்பளம். அப்படியே நேராக கடைக்கு நேராக போக காலையில் குட்டி விட்டு தண்ணி ஒழிச்சு விட்டு காற்றடிக்கணும். காற்று பம்பு உயரமாக இருக்குது, நான் அடிக்க முடியாத தவ்வி அடிக்கிறது. இங்கேருந்து தவ்வி அடித்தோன்னே அடிக்கும்போது டம்மு கால் சருன்னு வலிக்கிருச்சு. அப்படி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அடித்து போய்கிட்டு இருக்கேன். அப்போ எதுவும் பாட்டு போட்டுறக்கூடாது. டகார்னு ஏதாச்சும் ஒரு திடீர்னு ஏதாச்சும் இருக்கும்போது இதுதான் எனக்கு வரும். அடிச்சுக்கிட்டு இருப்பேன். மரக்கால் அடிப்பேன், சைக்கிள் ரிம்மில் அடிப்பேன், இந்த ஸ்டாண்டில் அடிப்பேன். ரிம்மு துடைக்கும் போது கூட டங் 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 அதில் இசையோடு தான் துடைக்கிறது. டங் 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 இருக்கிறது. டங் 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 இப்படி இசையவே துடைச்சிருக்கேன். அப்புறம் சைக்கிள் மரக்காரில் அடிக்கிறது. அப்புறம் இந்த பெடல் கட்டில், சைக்கிள் பெடல் கட்டில் ஆக்சல், சென்ட்ரல் ஆக்சல் அதை துடைப்பாங்க. டங் இப்படிங்கிறது. ஆமாம், இப்படி பிடிச்சி துடைக்கிறதுல ஈஸியாகவே துடைச்சிக்கிறது. அப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு இசையோடு தான் பறை தான் என்னுடைய உயிராக இருக்குது. பறை தான் என்னுடைய மூச்சு. மகாகவி காளிதாஸ் படம் பார்த்தீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஆரம்பிக்கிறதான அவர் பெரிய யானை ஆகிட்டார்ல, அந்த கதை தான் என்னுடைய கதை. அந்த மாதிரி தான் எனக்கு நினச்சிக்கிட்டேன். உண்மையிலே பத்மஸ்ரீ விருது கிடச்சிருக்குன்னா அது கடவுள் தான், பறை தான் என் கடவுள். அவ்வளோ ஒரு விஷயம், அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. இப்படி நடந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். அவ்வளோ அப்புறம் ஒரு கேதமாகி போச்சு. சைக்கிள் கடையை என்னை விட்டு போயிருக்காரு. சைக்கிளெலாம் போட்டு போயிட்டேன். டேய் இல்லைடா இப்போ நான் ஆளக்கிழமை தேட. அப்புறம் சொல்லிட்டு காலைல எங்கடா போனேன், வவுர்வல்லின்ட்டேன். வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நைட்டில் சைக்கிள் துடைக்கணும், காலையில் காற்றடிக்கணும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. போய்கிட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு சாவாகி போச்சு.
எங்களோட ஓனருக்கு தெரிஞ்சவர் வந்துட்டார். நான் அவர் பார்த்தோன்னே இப்படி திரும்பிக்கிறது. திரும்ப எனக்கு தெரியும்ல, இப்படி திரும்ப தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு, என்னப்பா ஓலவே ஐயோ கொட்டடிச்சிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா அப்படின்னு மறுநாள் வந்தார். வந்தோன்னே அண்ணே என்னென்ன போயிட்டு நீங்கள் காய்ச்சல்ண்ணே உண்மையை சொல்கிறான்னு சொல்ல, அண்ணே ஆமாண்ணே இனிமேல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து பார்த்தார். எங்களை ஆளைக்கானா எது மௌத்தாகி போச்சான்னு கேட்டாங்க பக்கத்தில். மௌத்துனா இறப்பு அவங்க பாச முஸ்லீமில். மௌத்தாகி போச்சா? ஆமாம். அப்போ ஆள் இந்த வழி தான் வரையான் பாரு, ஆள் எங்கே போய்விட்டு அந்த வழியில் வரட்டாமே அப்படியே போய்கிட்டு இருக்கேன். அந்த கடை வழி தான் வரணும். இப்படியே அந்த ஓரத்தில் இப்படி அடித்து போய்கிட்டு இருக்கேன். பார்த்துச்சு வந்து பிடிச்சிட்டாரு. அண்ணே உடனே சொல்லுவாட்டேன்னு போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லுறது. சரி நாளைக்கு வாடான்னு சொல்லிட்டாரு. வந்தோடனே போட்டு எங்கள் ஐயா கூப்பிட்டாரு. டேய் வா ராமையா, உன் மகன் வந்து கொட்டு சத்தம் கட்டாலும் ரேடியோ சத்தாலும் இருக்க மாட்டேங்கிறான். அது ஏதாச்சும் அடிக்கிறான், எதாச்சும் பச்சை கீச்சு பண்ணாலும் வண்டி நிற்கிது, கார் வந்து காரில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளோ முடிச்சு சமாளிக்க முடியாது. ஏன்னா இப்போ சைக்கிள் கடை நம்பி ஒப்படைச்சி போனால் எம்மாருக்கு கடை போட்டு போயிடுறேன், வேறு வேலையை பார்த்துக்கன்னு சொல்ல. நான் அப்புறம் அதை வந்து அப்படியே சக்கரை மில் வேலைக்கு போகிறேன். பதிலியாக வேலைக்கு போகிறது. அங்கே போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கும்போது அடுத்து வந்து இப்படி காலகட்டங்களில் போய்கிட்டு இருக்கு. இடையில வந்து உறவினர்களாக வந்து பழையடிச்ச வீட்டில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ அதை என்ன செய்யறது சொல்லிட்டு பழையடிக்கிறது நிப்பாட்டிட்டு சைக்கிள் கடை, மில்லு, ஒர்க் ஷாப்பு, அப்புறம் வந்து இடையில வந்து அடுத்து வந்து மீனாட்சி மிஷினரி திருவிழாக்கிறேன். அவன் உரப்படி கடை அந்த சக்கரை மில்லில் தான் உரப்படி கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ சிமெண்ட் மூடை தூக்கி விடுவான். சிமெண்ட் மூடை தூக்கும் போது ரத்தமாக ஒளி பொத்து போய் ரத்தமாக இருக்கும். கையை கூட கழுவ முடியாது, அவ்வளோ இதாக இருக்குது. மூடை தூக்கி விடணும். தூக்கி விட்டு அப்படியே அதிலே தான் சாப்பிடுவேன். அப்படியே வந்து இருக்கும்போது அதில் வந்து படிப்பறிவு கொஞ்சம் வளர்த்துக்கிட்டாங்களே. வந்து அந்த மருந்து எடுத்துறோம்ல, வயலுக்கு அடிக்கிற மருந்து வந்து மோனோக்கட்டை பாஸு இதெல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பேர் தெரியும், கிட்டாட்டின்லாம் போட்டிருக்கோம். அதில் ஒரு படிப்பறிவு வளர்த்துக்கிட்டேன், இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்துக்கிட்டேன். அந்த இதில் வந்து அப்புறம் வந்து மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் வந்து அவர் சேதுராமன் டாக்டருடைய மச்சனர் சித்தையா, இந்த ஐயா பிச்சைமணி கடையில் வேலை பார்க்குறேன், அவருடைய சொந்தக்காரங்க பழகையாச்சு. அவர் மூலம் கல்யாண கார்த்தின்றவர் சக்கரை முல்லை அந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்து விட்டார். முதல்ல போய் வார்டு இல்லாமல் இது லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருந்தேன். லிஃப்ட் ஆப்ரேட்டராக போய்க்கிட்டு இருக்கும்போது பாட்டை போட்டாங்க, லிஃப்ட்டில் அடிச்சுக்கிட்டேன். அது எல்லாம் பார்க்குறாங்க, விடியில் எது கேட்டாலும் அடிச்சிருவேன். அப்போ ஏதாச்சும் நினப்பு வந்து அடிச்சிருவேன். அப்படி இருக்கும்போது வந்து அதை வந்து வார்டு பாய் ஆகிட்டேன். வார்டு பாய் ப்ரொமோஷன் ஆகிடுச்சு. வார்டு பாய்னா டெக்ஸ்டாக தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கேன். பாட்டை போட்டாங்க, அடித்தேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அடித்தேன். ஐயோ எல்லாம் சுற்றி அப்படியே அடைக்க வச்சு அவ்வளோ. அப்புறம் வந்து ஒரு கார்ட்ஸ் பேட் வெட்டேன். கார்ட்ஸ் பேட்லாம் அந்த டெஸ்ட் சேஞ்ச் பண்ணுவோம்ல, அதை வெட்டி டெய்லி வந்து சூடு பதப்படுத்துறதுக்கு வச்சுட்டு போனோம். அப்போ வந்து ஒரு பெட்ரூம் அடைச்சி விட்டு இது ஹாஸ்பிட்டலுக்கு இருந்தேன். பாட்டை போட்டு நான் என் கத்தியோடு தூக்கி போட்டு அடித்தேன். அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருந்து அப்படியே அழகானூருக்கு வரேன். போயிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சார், எங்கள் கூட கலைக்குள்ளே வேலை பார்த்தவர் பேர் ஆர்வம், எங்கள் அண்ணன். அவர்கிட்டே வேலு உலகம் 2000 உலகம் அழிய போகிறான்னு என்னன்னே சொல்கிற? ஆமாடா வேலு, 2000 அழிஞ்சு போகணும். ஆமாடா அப்படிதான்டா சொல்கிறாங்க. இதுக்கு மேலே பிறக்கிறவங்களாம் குழந்தைலாம் பெரிய மண்டை மொக்கையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டு அப்போ நம்ம கல்யாணத்தை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய மாமா மக வந்து என்னையே கட்டணும்னு சொல்லிடுச்சு. சரி மகளை கட்டணும்னு சொல்லிச்சுல, அவங்க ஐயாவுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா இவனுக்கு கொடுத்தோம்னா குடிக்கக்கூட கஞ்சி கிடையாது. ஏன்னா சித்தப்பா அம்மானு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, கல்யாணம் சொல்லி. அந்த பிள்ளை கட்டினா இனிதான் கட்டணும் சொல்லிடுச்சு. போயிட்டேன். அங்கே போய் இங்கேருந்து அலங்காநல்லூர் வந்து எங்கே போகிறேன், மீனம்பட்டிக்கு போகிறேன். நடிகர் ஸ்ரீதேவி ஊர், அந்த ஊருக்கு போகிறேன். அங்கே போனால் போய் என் மச்சனை எல்லா பேருமே எனக்கு இந்த பிள்ளைய கட்டி தரணும்னா அந்த பிள்ளைக்கு இனிதான் கட்டணும் விருப்பம். எங்கள் மாமனாருக்கு மட்டும் இல்லை. இவங்க கட்டினோம்னா குடிக்கக்கூட கஞ்சி கிடையாதுன்னு சொல்லி என்ன வேலை வைப்பான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து போய் இப்போ பிரச்சனை விரும்பி தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு முதல்ல போய் உங்கள் ஐயா வர சொல்கிறான்னு சொல்ல. எதுக்கு பொண்ணு வேணும்னா உங்கள் ஐயா கூப்பிட்டு கேட்க சொல்லு. போனேன், எங்கள் ஐயாட்ட போனேன். வந்து பொண்ணு கட்டக்கூடாதுன்னாரு. ஐயா நீ கட்டலாட்டி நாங்கள் கட்டி விடலாம் செத்து போகிறேன்யா அப்படின்னு எங்கள் அம்மா வந்துருச்சு. என் பிள்ளை தான் எனக்கு வேணுமுங்க, நீ வேணாம்னு சொல்லிட்டு என் பிள்ளை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்களா நான் போவான்னு சொல்லிட்டு 2 பேரும் கூப்பிட்டு போயிட்டு வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் வந்து அங்கே தான் வாக்கப்பட்டு போன மாதிரி தான் மாமனார் வீட்டில் தான் கல்யாணம். என் வீட்டுக்காரம்மாவுடைய வீட்டில் கல்யாணம். அப்போ வந்து எங்கள் சித்தப்பா அவங்களாம் வந்தாங்க. சித்தப்பா வந்து ஒரு கஸ்டம்ஸ் கலெக்டராக இருந்தார் சித்தப்பா. அப்போ அவர் வந்து சித்தி ராணியம்மா அவங்க 2 வந்து அவங்க தான் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிச்சு நான் வாக்கப்பட்டு போனேன். கல்யாணம் என் வீட்டில் இல்லை, 2000 உலகம் அழிஞ்சு முடிஞ்சோன்னா பயந்துக்கிட்டு போய் கல்யாணம் முடித்தேன். இதெல்லாம் ஒரு சிறப்பு தான். எதுவும் சொன்னாலும் நம்பிடுவேன்.
இயல்பாக வந்து பழகக்கூடிய ஆள். வெகுளியான வந்து ஏமாற்ற தெரியாது, ஏமாந்துருவேன். என்னை பார்த்து நக்கல் பண்ணாங்க, என்னை கூட எல்லாம் வழிவாங்க, என்னால் இப்படி ஜோயத்தனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவள் கல்யாணம் முடிச்சு இப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன், இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. போன பிறகு வந்து திருப்பி வந்து என்ன வரேன், இங்கே வர்றேன். அங்கே வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சு நேராக ஊருக்கு வர்றேன். ஊருக்கு வந்தோன்னா என்ன செய்யணும், நேராக கோயம்புத்தூருக்கு போகிறோம். கோத்ரேஜ் மார்த்தீவன கம்பெனி வேலை பார்க்குறோம். அங்கே வேலை பார்த்தோன்னா 2 மாதம் இருந்தோன்னா வீட்டுக்கு வேணாமுங்கன்னு சொல்லிட்டு வீட்டு கிளம்ப சொல்ல வந்துட்டேன். வந்த உடனே எனக்கு பின்னாடி கற்றுக்கிட்டவங்களாம் வந்து என்னுடைய அம்மாசி, என்னோடய சிஷியன், அவனுடைய சிஷியன் பூராமே. எனக்கு கை வரல, ஒன்றும் வரல. எனக்கு பழைய அடி பழைய ஆட்டை தான் தெரியும். அப்போது வந்து கை வர மாட்டேங்குச்சு. அப்போ என்னங்கடா டேச்சு ப்ரோக்ராம் சொல்லிட்டு போவாங்க. எங்கடா அப்புறம் டேச்சு ப்ரோக்ராம், டேச்சுனா என்னது, டேச்சுனா என்னன்னு கேட்குறேன். எனக்கு தெரியல. டேச்சுனா மேடையில் அடிக்கிறாங்க, நம்ம பழையெல்லாம் மேடை அடிப்பாங்களா அப்போ தப்ப அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் நல்லா அடிப்பேன், நான் என்னை கூட்டு போக மாட்டாங்க. நான் கூட்டு போச்சுன்னா இப்போ பேராயிரும்னு சொல்லிட்டு கூட்டு போக மாட்டாங்க. ஒரு நாள் ஆள் இல்லாமல் வாய்ப்பு கிடைச்சிருச்சு. வாய்ப்பு கிடைக்கும் போது சிவகிரி சேத்தூர் பக்கத்தில் சிவகிரி ஊருக்கு வாசி கொடுப்பிட்டாங்க. ஆர்வம் கலைக்குழு இத்தனை வருஷமாக இருந்துச்சு. என்னை ஒரே நாள் அடித்து பார்த்தோன்னா வேலு ஆர்வம் போட்டாங்க. அது என்ன இவன் பேரை போட்டேன், இவன் தான் சொல்லிட்டு நான் சொல்லலடா, அவராக போட்டதாரா. யார் போட்டதுன்னா KS முத்துன்றவர். இது தலித் ஆதார மையம், தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் தலித் ஆதார மையம் ஒரு அமைப்பில் கலை விழா நடத்துகிறாங்க. ஒரு தரையில் தெரிஞ்ச கலைஞர்களை மேடை ஏற்றி அலங்கரித்து மரியாதை சொன்னது அவங்க தான். அப்போ தான் பண்ணுறோம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அடி வரல, என்னை மதிக்க மாட்டாங்க. ஒரு வேளை மதிக்காத விட்டு அப்புறம் எங்களான்னு சொல்லிட்டு அப்புறம் மேலவாசலில் மதுரை மேலவாசல் ஒரு இடம். அங்கே வந்து பட்டியரம்பட்டியை சேர்ந்த ஒரு முருகன், அவர் பேர் வாத்தியார்னு சொல்லுவாங்க, நான் சாமின்னு தான் சொல்லுவேன். அவர் ஒரு ஆட்டம் ஆடுவார், ரொம்ப அற்புதமாக இருக்கும். நெட்டு வச்சுன்னு போட்டு ஆடுவார், ரொம்ப ஆடுவார். ஆனால் அது என்ன அவர்னா எனக்கு ரொம்ப மரியாதை தருவார். அவருக்கு என்ன பணின்னு போட்டால் ஒரே மாதிரி பணின்னு ஒரே மாதிரி வேஷ்டி அந்த மாதிரி கட்டுவார். நல்ல ஒரு மனிதர். நான் சாமின்னு தான் எல்லாம் வாத்தியார் சொல்லுவாங்க, நான் சாமின்னு தான் சொல்லுவேன். அப்புறம் அங்கே போய் புது ஆட்டம் தான் கற்றுக்கிட்டேன். புது ஆட்டங்கள் தெரியல. அப்புறம் அந்த பவுக்கான் பட்ட பேர் உண்மையான பேர் முருகன், அவன் கற்றுக் கொடுத்தேன் டிஸ்கோ ஆட்டம். அதை அடிப்பட்டு திருப்பி வந்தேன். அப்புறம் இங்கே வந்தோன்னா வந்து உங்களுக்கு தாளம் கரெக்டாக சொல்லித்தர மாட்டேங்க, நான் உங்களை அடித்து பண்ணிட்டு வந்தேன், உங்களுக்கு எத்தனை தாளம் வேணும் வாங்கிக்கங்கடா அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து தஞ்சாவூரில் வந்து ரங்கராஜன் குழுன்னு சொல்லிட்டு வீரசோழ பறையாட்டுன்னு சொல்லிட்டு நல்லா ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அப்போ சக்தி கலைக்குழு வரைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த தலித்து கலை விழாவுக்கு போயிருக்கேன். நான் பறை சத்தம் கேட்டால் முடிச்சிருவேன். ஆனால் தூங்கிக்கிட்டு 2 மணி சத்தம் தான் கிடச்சி எல்லாம் பார்த்தேன். அடித்து ஆடுறாங்க. அடித்து ஆடுறது நான் பார்த்தா இது பழைய ஆட்டம் தான், புது ஆட்டம் கிடையாது. இதில் பழைய ஆட்டத்தை ஆடுறது நம்ம ஆடுவோம் மாட்டா சின்ன பிள்ளையில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன யுத்தி பண்ணி அதை வந்து பழைய ஆட்டத்துக்களை வந்து புது ஆட்டத்தெல்லாம் விட்டுட்டு பழைய ஆட்டத்துக்கு கொண்டு வந்தேன். பழைய ஆட்டத்தை வந்து வழி கொண்டு பார்த்தா பயங்கரமாக பேராகிட்டு இருக்கு. 2004 அடிக்கிறோம். அடித்த உடனே வந்து என்ன ஆகுதுன்னா பேராகி எங்களுக்கு ரசிகரை வந்துட்டாங்க. இந்த குழு வருது, எங்கள் ஊர் மதுரை மாட்டோமே எங்கள் டீமை போடுறோம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆகிட்டோம். அப்புறம் வந்து 100 பேரை வச்சு பறை கலைஞர்களை வச்சு வாச்சோம், 100 கலைஞர்களை வச்சு. அப்போ வந்து காலையிலேருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க, வந்து பயிற்சி எடுக்க முடியல. அப்போ பயிற்சி கொடுத்ததுன்னா பனையூர் ராஜா தம்பி தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து பயிற்சி கொடுத்து ஒன்றும் யாரும் செட் ஆகலை. அப்போ நான் வந்த உடனே வந்து என்னப்பா பயிற்சி கொடுத்துருக்கும் போது இப்போ டம் தமிழ்நாப்பில் பசிக்க நம்ம இருந்தாப்பில் என்ன அது நான் குஸ்தி சட்டையாக போகிற பறையில நாட போகிறேன், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டுருப்பான்னு சொல்லிட்டு நான் பயிற்சி கொடுத்தேன். 6 மணிக்கு நிகழ்ச்சி, 4 மணிக்கு வந்து 1 மணி நேரத்தில் பயிற்சி கொடுத்து எல்லாம் பண்ணி ஏறியாச்சு. பெரிய நிகழ்ச்சி பண்ணியாச்சு. அப்போ ஒரு அடியை விட்டுட்டேன். அடியை விட்டுட்டேன் என்ன செய்ய முடியும், போச்சே அப்படியே நல்லா சொல்லிட்டு இப்படி தூக்கி டம்னு அடித்தேன். எல்லாம் வந்துட்டாங்க. டம் 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 டங் டங் டென் 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 டிம். நான் எந்த அடி விட்டு எடுத்துட்டேன். ஆனால் நான் விட்டது எனக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. எல்லாம் எப்படி வந்துச்சு இருந்தது எனக்கு தெரியல. இந்த ஞானம் எப்படி வந்துச்சு, பறைதான் என்னை காப்பாற்றிருக்கு. பறையுடைய மரியாதை காப்பாற்றிருக்கான இருக்குது. இப்போ மற்ற இசை, கர்நாடக இசை இதெல்லாமே ஒரு வடிவத்துக்குள்ளார கொண்டு வந்து அது மற்றவங்களுக்கு போதிக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ளார இருக்குது. அந்த மாதிரி பறை இசை ஒரு வடிவத்துக்குள்ளார இருக்கா? இது முதல்ல தொடங்கணும், இதை இப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இதெல்லாம் இதனுடைய தாளங்கள் அப்படின்னு அது இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இது வந்து சடங்கு, மனிதனுடைய சடங்கு வழிபாடுகளை பயன்படுத்துகிற கருவி தானே. இப்போ சாமி ஆடும்போது தாளத்தோடு ஆடப்போதான் இல்லை.
இல்ல இந்த இசை எப்படி இசைக்கணும் இசைக்கும் தெரியுமியா? அதுலேயும் சொற்கட்டு தாளங்கள் இருக்கு, வாசிக்கலாம். அதை நீங்க உருவாக்கி ஒன்றாங்களும் ஆடிக்கலாம். தின் தக்கு தக்கு தின்ன கிண்ண தின் தக்கு தக்கு தின்ன கிண்ண தின் தக்கு தக்கு தின் தின்ன 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 தின் தக்கு தக்கு தின்ன கிண்ண தின் தக்கு தக்கு தின்ன கிண்ண தின் தின்ன கிண்ண தின் தின்ன 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 தின் தக்கு தக்கு தின்ன கிண்ண தின் தக்கு. இப்படி ஏற்றுக்காலம் இருக்கு, ஒவ்வொரு காலங்கள் இருக்கு, காலகட்டங்கள் இருக்கு. இப்போ நீங்க இந்த அளவுக்கு நிறைய பேர் இசைத்துறைக்கு வராங்க, இசைக்கலைஞர்கள் கொஞ்சம் வளர்றப்ப அவங்களுக்கு திரைத்துறை போகணும் அப்படின்லாம் ஒரு ஆர்வம் இருக்கு, பார்த்துருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுங்களா? திரைப்படங்கள்ல உங்களையும் 2-3 படங்கள்ல பார்த்து. ஆமாம், அதாவது படத்துங்களுக்கு படங்கள் வாய்ப்பெல்லாம் கிடைச்சிச்சு. ரெண்டாவது படத்துக்கு போன ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் சரியான அவங்களாம் சரியாக என்னை மதிக்கலை. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், என்னை ரெண்டாவது கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அடியில் சிறந்த ஆள் தெரியாதவன்னு கூப்பிட்றாங்க. அப்போ என்னை கூட்டு போக மாட்டாங்கல்ல, சரின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி நிற்கிறேன், விட்டுட்டு போகிறாங்க, எச்சு போடாங்க, விட்டாச்சு. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் நான் இப்போ இவ்வளோ தூரம் வெளிச்சத்துக்கு வந்தது, முதல்ல தலையில் நான் ஆடினது, மேடை ஏற்றி அலங்கரிப்பது தமிழ்நாடு இறையியல் கல்லூரி, அது தள்ளி தலைமையத்தில். அதிலிருந்து சென்னை சங்கம் 2006 உருவாக்குறாங்க. 2000 லாஸ்ட்டு டிசம்பர் மாதம் சென்னை சங்கமுக்கான பயிற்சி நடந்துருக்கு. பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் போயிட்டு அப்படி என்ன பண்ணுறேன், பயிற்சி எடுக்கிறேன். 2007 பொங்கல் அன்னைக்கு நிகழ்ச்சி, அப்போ பயிற்சி எடுத்து அங்கே ஒரு மேடை கிடச்சிருச்சு, சரியான இடம் கிடச்சிச்சு. அப்போ நல்லா வளரக்கூடியான வாய்ப்புகள் நிறையா கிடைச்சி போச்சு, நிறையா வளர்ந்தாச்சு. அப்படியே வளர்ந்து சைனாவுக்கு 2008 போனோம். அப்போ தான் பரதநாட்டிய ஆடி தக்கு தக்கிட்ட 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 தக்கு தக்கு தக்கிட்ட தரகடதும் தக்கு தக்கிட்ட தக்கு தக்கிட்ட தக்கு தக்கிட்ட தரகடதும் தக்கு தக்கிட்ட தரகடதும் தக்கு தக்கிட்ட தரகடதும் 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 தரகடதும். இதை முடிச்சோன்னா ஒவ்வொரு பாஞ்சு வருவாங்க. பார்த்துங்க சைனாவில் எப்படி ரசித்தாங்க? பயங்கரமாக ரசித்தாங்க. அவங்க பேசுகிறதே தெரியல எனக்கு, ஆனால் தண்ணி வருது, ஆனால் என்ன பேசுறான்னு தெரியலையே. ஆனால் உங்களை கொண்டாடினாங்க. எங்களை பிரியறதுக்கு மனம் இல்லாமல் அழுகுறாங்க, கண்ணீர் வருது. ஆனால் அதை மட்டும் தெரியும், தண்ணி வருதுன்னு பார்த்துட்டேன், அவங்க என்ன பேசுறான்னு தெரியல. ஆனால் பாருங்கள், தண்ணினோடனே எனக்கு ஞாபகம் வருது, நீங்கள் சின்ன வயசில் ஒரு அம்மா உங்களுக்கு அந்த பாத்ரூமில் இருக்கிற இதை எடுத்து இப்படி தூக்கி தண்ணி கொடுத்தாங்க, உங்களை மனுஷனாக பார்க்காம. ஆனால் சைனாவில் உங்களுடைய இசை, உங்களுடைய பறை உங்களை மனுஷனாக பார்க்க வச்சு ஆனந்த கண்ணீர் வருது. இதுதான் கலை. இசைக்கு பிரிவினையே கிடையாது, இசை ஒரு கிடையாது, மதம் கிடையாது, எதுவும் கிடையாது. இசைக்கு மயங்காத ஒரு மனிதரே இல்லை. ஆனால் ஏகப்பட்ட பேர் அடக்கி வச்சிருப்பாங்க, பாவம், அவங்கெல்லாம் பாவம். உங்களுக்கு இசை ஒரு உலகத்தையே ஒரு மேடையாக்கி கொடுத்துருக்கு இல்லையா? ஆமாம்மா, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. ரெண்டாவது சென்னை சங்கம் தான். சென்னை சங்கம் தான் வெளிச்சத்துக்கு வந்தது. சைனா போயிருக்கேன். அப்போ அது மூலயமா நிறையா ஆட்டங்களை உருவாக்கி, நல்லா வடிவங்களை உருவாக்கியிருக்கு. அதுக்கடுத்து மகுடம் தமிழர் வள்ளிசை நிகழ்ச்சி பண்ணோம், பெரிய முரசு. அது ஒரு போட்டி மாதிரி. கர்நாட்டிக்கும் போக்கும் போகுது, மகுடம் கர்நாட்டிக்கு, நாங்கள் 2 பேரும் அடிக்கிறோம். அப்போ போக முடியாது. ஐயா, நான் கனவுல கூட நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நான் நிம்மதியாக சாவேன்னு சொன்னார். என்னையா சொல்கிறீங்க, இந்த மாதிரி பறையில் கர்நாட்டிக்கில் வாசிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். நீங்கள் வாசிச்சிட்டியா, நான் நிம்மதியாக சாவேன்னு சொல்கிறார் ஒரு மனுஷன் போட்டு. கர்நாடிக் இசையை பறையில் நீங்கள் கொண்டு வந்து. ஆமாம், கர்நாடிக் வாசிக்கலாம்யா. என்ன தண்ணியிலே வாசிக்காது, ஜதி தானே உங்களுக்கு, தாளம் தானே, தண்ணியிலே வாசிக்கலாம், இதிலே வாசிக்கலாம். தாளம் வந்து எதிலும் வாசிக்கலாம். புரியுது. அப்போ எல்லா இசையும் ஒன்று தான், இசைக்குள்ள பிரிவினையே இல்லை, இது உயர்ந்தது இது தாழ்ந்தது எதுவுமே அவங்க நினைக்கிறத அது தவிர தெரியாதவங்க நினச்சிருப்பாங்க, அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை ஒன்று. இப்போ நீங்கள் நிறைய பேர் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் சொல்லி கொடுத்தவங்க நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் இருக்காங்க, நீங்கள் பயிற்சி கொடுத்தவங்க அப்படின்னு, அந்த அனுபவங்களை சொல்லுங்க. ஆமாம், அதாவது முதல்ல என் பேர் தாய் தப்பளம் வேல்முருகன், அப்புறம் குட்டவேலு, அடுத்து குட்ட வாத்தி, அடுத்து வேலாசனம் 2001 வேலாசனம் வராரு. என் கலைக்குழு பேர் சமர் கலைக்குழு, சரிங்களா? அது போய்கிட்டு அப்படின்னும் போது பயிற்சி நிறையா விளையாட்டு பயிற்சி கொடுத்துருக்கேன். அப்புறம் சைனா போய்ட்டு வந்தால் அடுத்து மலேசியா,
பயிற்சி கொடுத்துருக்கு. அங்கே வந்து பயிற்சி எடுத்துப்பாங்க, அங்கே போய் பயிற்சி கொடுத்துருக்கு. அடுத்து சிங்கப்பூர் பயிற்சி கொடுத்துருக்கு. அதே மாதிரி இலங்கை பயிற்சி கொடுத்துருக்கேன், துபாய் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஆன்லைன் கிளாஸ் எல்லா ஒரு வெளிநாட்டில் பயிற்சி கொடுத்துருக்கேன். அப்புறம் அமெரிக்காவில் மினசோட்டாவில் போய் பயிற்சி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நிகழ்ச்சி பண்ணுறப்ப வந்து பறையில் எல்லையே இல்லைன்னு சொல்லிட்டு பேர் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்க கால் படாத இடமே நாடே இல்ல. ஆமாம், இங்க வரக்கூடாது அங்க வரக்கூடாது, நாங்க உங்களோட இசை எங்கெங்கெல்லாம் கூட்டு போயிருக்கு. இப்போ 2 பேர் இனிமையாக முடி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், இன்னும் அது ஆசாலாம் மாறிட்டாங்க. அப்போ அந்த இதுக்கு கலையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவள் வந்து இப்போ வந்து மார்கழி மக்கள் இசையில் வந்து ஒரு அந்த சபையில் வந்து மரபு கலையே மேலே ஏறின கிடையாது. அப்போ தான் முதல் நுழைஞ்சிருக்கு. அப்போ என்ன ஒரு சிந்தித்தேன், ஒரு அடி வாதித்தேன். அந்த ஒரு அடியில் வந்து 3 இருக்குது, கர்நாடிக், வெஸ்டர்ன், போக். 3மே இது வரைக்கும் யாராச்சும் உருவாக்கியிருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் உருவாக்கியிருக்கேன், அதை இந்த அழைச்சி காமிச்சிட்டேன். அப்போ அங்கே வந்து அதை உருவாக்கினேன். எப்படி வந்துச்சு, யார் சொல்லி கொடுத்தா? பறை தான். இந்த பறை மேலே அன்பு கூடனால தான் பறை தான் இனி வந்து வளர்த்து கொண்டு போயிருக்கு. பறைக்கு நான் என்ன செய்ய மாதிரி அவ்வளோ பெரிய விஷயம். இந்த விருது வந்து கிடைச்சதே முதல் பறைக்கு தான் நன்றி சொல்லணும். அவ்வளோ பெரிய விஷயம். உலகம் பூரா போட்டுறாங்க. இன்னும் வந்து நிறையா பேர் கூப்பிட்றாங்க. இப்போ கூப்பிட்றாங்க. இன்னும் வந்து பறையில் வந்து ஒரு பெரும்பறையான ஆட்டம் இருக்குது. பெரும்பறையில் உள்ள அடி நாதங்கள் வேறு. அந்த இதெல்லாம் நீ அதையும் கொண்டு வரணும். ஆனால் கொண்டு வரணும், அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து. ஆமாம், ஒரு ஏற்பட்ட கருவி கிடையாது. ஆட்டி நரம்பெல்லாம் துடிக்கக்கூடிய கருவி, எல்லாத்தையும் ஆட வைக்கக்கூடிய. எந்த மொழி வேறு, பறை ஒன்றையும் ஆட வச்சிடும். ஆமாம், அதுக்கு மொழியே அவசியம் இல்லை, அந்த இசையே ஒரு மொழி தான். ஆமாம், இசை தான். இப்போ நீங்கள் உங்கள் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் இந்த பறையை இசைக்கணும் அப்படின்லாம் ஒடுக்குமுறைலாம், அது அந்த இசை அப்படி இல்லை, இசை அற்புதமானது, ஆனால் இவங்க தான் அதை பண்ணணும், மற்றவங்க யாரும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் அப்போதான் கிடையாது. இவங்கெல்லாம் நினச்சிடுங்க. இல்லை, இப்போ வந்து அனைத்து சமூகத்துல இருந்தும் நிறைய பேர் பறை வாசிப்பாங்க. தமிழர் கூட அடிக்கிறாங்க. முதல்ல மனிதர்கள் கூட அடிக்கிறாங்க. இதைத்தான் சொல்லணும். அதை வந்து தமிழர்கள் அதெல்லாம் சொல்லணும். தமிழர்கள் முதல்ல உலகத்தில் உள்ள தமிழர்கள்லாம் வாசிக்கிறாங்க, உயிர் கொடுக்குறாங்களே. அவங்களுக்கு என்ன கைமாறி செய்ய போகிறோம்? அவங்கள வந்து இந்த பறையோட அருமை தெரியுச்சு. அவங்க வந்து சந்தோஷத்துக்கு ஆடிப்பாடி கொண்டாடுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இங்கே உள்ளவங்களுக்கு. அதனுடைய மகத்துவம் இப்போதான் எல்லாருக்கும் புரியுது. ஆமாம், இனிமேல் தான் வந்து ஆடுவாங்க. நம்மளுடைய கலை எல்லாம் கொண்டாட போகிறாங்க, கொண்டாடிக்கிறதுக்கு அவங்க வர்றாங்க. எல்லோருக்குமான கலை. கலை வந்து பொதுவானதுங்க, யாருக்கும் சொந்தம் கிடையாது. ஏன் இவங்க தான் பண்ணால் நம்ம பண்ண முடியாதா? ஏன் ட்ரை பண்ணலாமே? அப்படி எதாச்சும் ஒரு கலையை சொல்லுங்கள், நான் பண்ணி காமிக்கலாம். கலை யாருக்கும் சொந்தம்னு சொல்லவும் முடியாது. அவங்க குழந்தை தான் அவங்களுக்கு சொந்தம், நிலந்தான் சொந்தம். கலை கடவுளெல்லாம் வந்து எல்லோருக்கும் சொந்தமானது. இப்போ உங்களுடைய இந்த பறை இசை கலைத்துறையில் நீங்கள் அடுத்த கட்ட இலக்குன்னு என்ன வச்சுருக்கீங்க? எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் இருந்துச்சுன்னா, ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி, 2வது நல்ல ஒரு டீமை உருவாக்கி, அதை வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு உலகத்துக்கு காமிக்கணும். ஒன்று. அதே மாதிரி நல்லபடியாக வந்து கலைஞர்களுக்கு அந்த கலையை பள்ளியாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஆசிரியர்களை வந்து அதை போட்டு பாடத்திட்டமாக கொண்டு வரணும். அடுத்து வந்து இப்போ இசைக்கல்லூரி மூலமாக ஆசிரியர் போட்டிருக்காங்க. அங்கேயும் வந்து ஒரு மரபு கலைஞர்களை போட்டால் தான் கொஞ்சம் வருத்தமாக சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சில தொழில்தர தெரியாமல் இருக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் சொல்லித்தரம் தான், அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி வந்து இது கொடுத்தோம்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அதுதான் மரபு கலை தெரிந்தவர்களையும் அங்கே ஆசிரியராக போடணும். அந்த அனுபவ அறிவு இருக்கு. ஆமாம், அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? உணர்வு ஆட்டே இருக்காது. அவங்களுக்கு எங்களை மாதிரி ஆளை வச்சு பயிற்சி கொடுத்து அவங்கள போட்டாச்சுன்னா உண்மையிலேயே உண்மையாக இருப்பாங்க. பிள்ளையும் கொஞ்சம் சந்தோஷமாக, குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். எல்லா சாவு வீட்டிலே படிக்கலான்னு சொல்லிட்டு எப்படி சாவுன்னு சொல்லக்கூடாது. வேணாம், இதெல்லாம் துக்கவிழா. இப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு அற்புதமான ஒரு நல்ல மேடையை சென்னை சங்கமம் அமைச்சு கொடுத்தது, வெளிச்சத்தை கொடுத்தது. ஆமாம். இப்போ சென்னை சங்கமம் இங்கே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்ககிட்ட இந்த மாதிரியான கோரிக்கை வச்சுருக்கீங்களா? ஒரு பயிற்சி பள்ளி உருவாக்கணும், அதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு. ஆமாம், இந்த மாதிரி தான் கேட்க போகிறேன். இந்த மாதிரி தான் வந்து கேட்க வாய்ப்பு வந்ததுக்கு கலை கொண்டு போயிடுச்சு. என்னை எங்கே பறை கொண்டு போயிடுச்சு. பறைக்கான ஒரு மரியாதை கிடைச்சிருச்சு. நீ பறை தான் இனி பேச வைக்கும். இந்த விருது வந்த பிறகு ஐயாவிட்டே கேட்பேன். 2வது நம்ம நல்ல பெரியவர்கள் நிறையா பேர் இருக்காங்க, நிறைய நடிகர்கள் இருக்காங்க. நம்ம இது அதே மாதிரி எந்த அமைப்பும் சாராமல் வந்து எல்லா பற்றியும் ஒரு கலையாக தான் போகிறேன். ஒழிச்சு இதுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு தான் நான் போகிறேங்கிறீங்களா? அப்போ நம்ம விகடன் மூலமாகவே இந்த விஷயங்களை, இந்த செய்தியை பார்க்குறவங்க, இந்த நேர்காணலை பார்க்குறப்ப முதலமைச்சரும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக ஏதாவது
செயல்படுத்தலாம். வேற யாரு அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட நீங்க போய் இது சம்பந்தமா பேசியிருக்கீங்க? இப்போ வந்து பேசுகிறது வந்து கனிமொழி மேடம் தான் பேசியிருக்கோம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி சொல்லி. ரெண்டாவது தமிழக சிஎம் அவங்களை வந்து தான் இந்த சென்னை சாமத்து வந்து 2007 வந்து இந்த கலைஞர் நாட்டுப்புற கலை வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி கொஞ்சம் தெரியல. அந்த கலை மேலே அவ்வளோ ஈர்ப்பு வந்து கலைஞர்களை வந்து வளர்க்கணும், கலையை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மூலதுக்காக அதில் வளர்ந்தவங்க நாங்கள். இதே மாதிரி நிறைய கலைஞர்கள் உருவாகியிருக்காங்க. இது சென்னை சங்கம் தான் வந்து ஒரு வெளிச்சமே கொடுத்தது. ஆமாம். அது இப்போ நம்ம குழுவில் பெண்கள் நிறைய பேர் வாசிச்சிருக்காங்களா? பெண்கள் இல்லை, பெண்கள் இப்போ வர்றாங்க. இப்போ பெண்கள் டீம் ஒன்று தனியாக இப்போ எங்கே இது பண்ணுற பெண்கள் டீம் உருவாக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் தான் முதல் முறை பெண்களுக்கான ஒரு டீமை உருவாக்குறீங்க. இப்போ இவ்வளோ பெரிய விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, நிறைய வெளிநாடு எல்லாமே போயிருக்கீங்க. உங்களுடைய பொருளாதார பலம் எப்படி இருக்கு? ஒரு 4-5 காரு அந்த மாதிரிலாம் பயங்கரமா இருக்கா? இல்லைங்கய்யா, மொஹரான்னு சொல்லுவாங்க, ஜரின்னு சொல்லுவாங்க. இது மொஹரா சொல். இது இப்போ நீங்கள் காதலுக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். அது என்ன எப்படி அடிப்பீங்க? காதலுக்கு வந்து இப்போ அதாவது இப்போ ஏறு போட்டு போகிற பொண்ணே கண்ணே என் கண்ணே நடிக்கலாம், அதெல்லாம் படிக்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.